கண் விதுப்பழிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். கண்டாங் கலுழ்வ தெவன்கொலோ தண்டாநோய் தாங்காட்ட யான் கண்டது. கண்கள் செய்த குற்றத்தால்தானே காதல் நோய் ஏற்பட்டது. அதே கண்கள் அந்தக் காதலரை காட்டுமாறு கேட்டு அழுவது ஏன்? தெரிந்துணரா நோக்கிய உன்கண் பரிந்துணரா பைதல் உழப்ப தெவன்? விளைவுகளை உணராமல் மயங்கி நோக்கிய மைவிழிகள் இன்று காதலரை பிரிந்ததால் துன்பமுறுவது தம்மால்தான் என அறியாமல் தவிப்பது ஏன்? கதுமெனத்தா நோக்கி தாமே கலுழும் இதுநக தக்க துடைத்து. தாமாகவே பாய்ந்து சென்று அவரைப் பார்த்து மகிழ்ந்த கண்கள் இன்று தாமாகவே அழுகின்றன. இது நகைக்கத்தக்க ஒன்றாகும். பெயலாற்றா நீருளந்த உன்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து. தப்பிப் பிழைக்க முடியாத தீராத காதல் நோயை எனக்குத் தருவதற்கு காரணமான என் கண்கள் அழமுடியாமல் வற்றிப் போய்விட்டன. படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த வென்கண். கடல் கொள்ளாத அளவுக்கு காதல் நோய் உருவாகக் காரணமாக இருந்த என் கண்கள் இப்போது தூங்க முடியாமல் துன்பத்தால் வாடுகின்றன. ஓஓ இனிதே எமக்கிந்நோய் செய்த கண் தாஅம் இதற்பட்டது. ஓ என் காதல் நோய்க்குக் காரணமான கண்கள் என்னைப் போலவே வாடி வருந்துகின்றன. இது எனக்கு மகிழ்ச்சியே. உழந்துழந் துள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டி அவர்கண்ட கண். அன்று இழைந்து குழைந்து ஆசையுடன் அவரைக் கண்ட கண்கள் இன்று பிரிந்து சென்றுள்ள அவரை நினைத்து தூங்காமலும் துளிக் கண்ணீரும் அற்றுப்போகும் நிலையிலும் துன்பப்படுங்கள். பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர் காணா தமைவிலக்கண். என்னை அரவணைக்கும் எண்ணமின்றி காதலித்த ஒருவர் இருக்கின்றார். அவரைக் காணாமல் என் கண்களுக்கு அமைதியில்லையே. வாரக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண். இன்னும் வரவில்லையே என்பதாலும் தூங்குவதில்லை. அவர் வந்துவிட்டாலும் கண்கள் தூங்குவதில்லை. இப்படி ஒரு துன்பத்தை அனுபவிப்பவை காதலர்களின் கண்களாகத்தானே இருக்க முடியும். மறைபெறல் ஊரா கரிதன்றால் எம்போல் அறைபறை கண்ணார் அகத்து. காதல் வேதனையை பறைசாற்றிக் காட்டிக் கொடுக்க எம் கண்களே இருக்கும்போது யாம் மறைப்பதை அறிந்து கொள்வது ஊராருக்குக் கடினமல்ல.